காவல்துறை அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்ததாக கோவை மாவட்ட திமுக துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கோவையில் கடந்த 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை வந்திருந்த பொழுது திமுகவின் பேனர் அருகில் அதிமுகவினர் பேனர் வைத்தது தொடர்பாக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறை உதவி ஆய்வாளர் அஜய் சர்மா என்பவருடன் கோட்டை அப்பாஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சட்டையை கலட்டி விடுவேன் என மிரட்டல் விடுத்தார். உதவி ஆய்வாளருக்கு மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மீது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், சட்டவிரோதமாக கூடுதல், கொலை மிரட்டல் உட்பட 4 பிரிவின் கீழ் உக்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல எஸ்ஐ அஜய் சர்மா உக்கடம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து அப்பாஸ் வார்டு செயலாளர், பத்ருதீன் பகுதி செயலாளர், மசூது இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.